ஹலோங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். இன்றைக்கி ரோட்டு கடை சால்னா டைப்பில் நம்ம சூப்பரான ஒரு தக்காளி குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துடலாம். உங்களுக்கு வேணுங்கிற அளவு தக்காளி எடுத்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி 7 தக்காளி எடுத்திருக்கோம். கூடவே 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வேக வைக்க போகிறோம். ஸோ குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அது நல்லா வெந்துடும் அதுக்குள்ளே. தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சிருக்கு. உங்கள்கிட்ட மத்து இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு நல்லா குக்கர்லேயே வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டுக்கூட நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் மிக்சியில் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். அதை நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போ மிக்சியில் போட்டு தான் கிரைண்ட் பண்ண போகிறோம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மற்ற பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கடுகு, சோம்பு, பட்டை, ஏலக்காய், அன்னாசி மூக்கு, பிரியாணி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை அண்ட் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் சீரகம், மிளகு இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து அரைக்கிறதுக்கான பொருட்கள் என்னென்னு பார்த்தரலாம். தேங்காய் 1/4 மூடி, பொட்டுக்கடலை 1 ஸ்பூன், பூண்டு 7-8 பல் போல், அண்ட் சின்ன பீஸ் இஞ்சி, சோம்பு 1 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன் இதெல்லாம் நல்லா போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அண்ட் உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் போல், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போல். இப்போ அரைக்க எடுத்து வச்சுருக்க பொருட்களை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். அடுத்து நம்ம குழம்ப தாளித்து விட்டுடலாம். அதுக்கு நம்ம கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே நம்ம தாளிக்கு எடுத்து வச்சுருக்க பொருட்களை ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ கடுகு போட்டாச்சு. அது கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். பட்டை, லவங்கம், அன்னாசி மூக்கு, ஏலக்காய் அதையும் சேர்த்துடலாம். பிரியாணி இலை, கருவேப்பிலை, எடுத்து வச்சிருக்க சோம்பு, மிளகு, சீரகம் அதுவும் சேர்த்தாச்சு. நறுக்கி வச்சிருக்க வெங்காயமும் சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துருவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள். ஓரளவு வதக்குனதுக்கப்புறம் நம்ம தக்காளி வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஒரு டம்ளர் போல் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம வேக வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தக்காளி, பச்சை மிளகாய் அதையும் இதோட சேர்த்துடலாம். இது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காய் மற்ற பொருட்கள்லாம் போட்டு அந்த கலவையை இதோட சேர்த்துடலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. நம்மளுடைய ரோட்டு கடை சால்னா ரெடி ஆயிடும்.
நம்மளுடைய குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கு கடைசியாக ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி தலைகளை தூவி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. பார்க்கவே எம்மியாக டேஸ்டியாக இருக்க நம்மளுடைய ரோட்டு கடை சால்னா, தக்காளி குழம்பு, தக்காளி சாம்பார் எப்படி வேணால் சொல்லலாம், ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட இட்லிக்கோ இல்லை தோசைக்கோ இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.